ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தாராபுரத்துலேருந்து சசிகலா சுந்தரராஜன். இப்போ உங்களுக்கு நெல்லிக்காய் மாலை, அரை நெல்லிக்காய் மாலை, பெரிய நெல்லிக்காய் மாலை, லெமன் எல்லாமே இது மாதிரி கொத்துக்கலாம். அதாவது டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றுமே இல்லை, இந்த கம்பி தான். லேசாக கம்பி விற்கும், நீங்கள் கட்டு கம்பிங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட கோல்டன் கலர் கம்பி இருக்குது. இப்போ இதில் வந்து மடக்கிக்கிங்க கோக்கருக்கு. இப்படி மாட்டுறக்கு கட்டிக்கிங்க. கட்டிட்டு இதை 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4 கம்பி எடுத்துருக்கேன்னா ஒரு நெல்லிக்காய் ஆர் லெமன் எடுத்துக்கோங்க. இப்படி உள்ளே வச்சுக்கணும். கொஞ்சம் கம்பியை மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு சென்டரில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 4 பக்கம் வர மாதிரி பண்ணிக்கிங்க. சரியா? பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு இதையே லைட்டாக ஒரு முறுக்குறீங்க. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. லெமனுமே வந்து நம்ம கொஞ்சம் அது வெயிட்டாக இருக்கும், அதனால் மேலே கதவுலையே இதெல்லாச்சும் கட்டிக்கிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பண்ணிட்டோமா? இது என்ன பண்ணுறீங்க, அப்படியே 4ஆக பிரித்து விட்றீங்க. மறுபடியும் 4ஆக பிரித்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு நெல்லிக்காயை வைக்கிறீங்க. வச்சுட்டு 4 பக்கம் கம்பி இருக்குமா, 4 பக்கம் கம்பியை அப்படியே வச்சுக்கோங்க. மெதுவாக செய்யுங்க, இன்னும் அவசரம் இல்லை. நாலு பக்கம் வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நிற்கும். நாலு பக்கம் வந்துடுச்சான்னு பார்த்துக்குங்க. இது வந்து சரியாக முடியல, இப்போ வந்து நிற்கும். இழுகாத மாதிரி இப்படி அமுத்திக்கிங்க. அமுத்திட்டு லைட்டாக சுற்றுங்க. ஒரு 2-3 சுற்றும் கூட சுற்றுங்க, அப்போ தான் அது கரெக்டாக இதாகும். அப்புறம் விரித்து விட்டுக்குங்க. உங்களுக்கு கேப் வேணும்னா கூட அதை முறுக்கி விட்டுட்டும் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இது 4ஆக விரிச்சிட்டோமா, மறுபடியும் நெக்ஸ்ட் வைங்க. நெக்ஸ்ட் வச்சுட்டு அதே மாதிரி வச்சுட்டு சென்ட்ரு பார்த்துக்குங்க. சென்ட்ரு பார்த்துட்டு லைட்டாக அப்படியே முறுக்குங்க. பாருங்கள், இப்படியே லைனாக நீங்கள் கொத்துட்டே வரலாம். வரும்போது நெல்லிக்காய் மாலை உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி பெரிய நெல்லிக்காயும் பண்ணிக்கலாம், லெமனும் பண்ணிக்கலாம். டேமேஜ் இல்லாமல் வரும். ஓட்டை போட்டு நீங்கள் இது பண்ணுறக்கு நீங்கள் கேட்கலாம், பெரிய மாலையாக கட்டும்போது விழுந்துராதா அப்படின்னு கேட்கலாம். அதை கட்டு கம்பி மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா
விழுகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு. ஃபுல்லாக கட்டிட்டு நான் காமிக்கிறேன். இப்படியே லைனாக கட்டிகிட்டே வர வேண்டியதான். உங்களுக்கு பாருங்கள், கம்பியில் வச்சு இன்னொரு தடவை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆப்போசிட் கம்பியை இது பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு முறுக்கிட்டு அடுத்தது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படியே வச்சு சுற்றிட்டு 4 பக்கம் எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்த நெல்லிக்கனி வரக்கு இப்படியே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கம்பியை வந்து கரெக்டும் கூட பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா 4 பக்கம் அப்படியே நின்றுக்கும், கெட்டியாக இருக்கும். இது லெமன், பெரிய நெல்லிக்காய் எல்லாமே பண்ணலாம். ஆப்போசிட் கம்பியை பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி சுற்றிக்குங்க. சுற்றிட்டு அடுத்தது இந்த ஆப்போசிட் இதையும் லைட்டாக இப்படி சுற்றினா கூட போதும். அப்புறம் வந்து 4 கம்பியும் ஒரு திருப்பிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு விரித்து விட்டுட்டு அடுத்த காய் வைக்கணும். அடுத்த நெல்லிக்காய் ஆப்போசிட்டு. அது இது நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இது மாதிரி கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன். அதனால தான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கட்டுறேன். நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அம்பாளுக்கு எல்லாம் கோயிலெல்லாம் போய் போட்டிங்கனாலும். அப்புறம் அடுத்தது நம்ம அப்படியே கம்பி பிரித்து இந்த நெல்லிக்காய் வந்து பிரசாதமாக கூட கொடுத்துக்கலாம். டேமேஜ் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மாலை. நெக்ஸ்ட் டைம் நான் லெமன் மாலை கட்டுறது சொல்லித்தரேன். இப்போ வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியெல்லாம் எனக்கு எப்போ அது டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நான் வீடியோ போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் மாற்றி யோசிங்கிற இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்தது இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்பி வந்து தீந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது கூடவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்படி லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா டைட் பண்ணி இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா போதும், அது கரெக்டாகிக்கும். பாருங்கள் க்யூட்டான ஒரு இன்னும் வந்து நான் ஒரு 25 நெல்லிக்கனி எடுத்தேன். 25க்கு ஒரு 18 வந்து கம்பி தேர்ந்துருச்சு. இன்னும் மறுபடியும் வந்து இது கூட கம்பி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்தது கம்பி எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கம்பி இருக்கா, நான் 2 கம்பி இப்படி அப்படியே மடக்கி வச்சுருக்கேன். 2 கம்பி மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றில் ஒவ்வொரு கம்பி வைக்கலாம். இப்போ எனக்கு நெல்லிக்காய் கம்மியாக இருக்கிறதுனால
நான் வந்து இதை டபுளாக வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியில் வந்து அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். இல்லை மடக்கி விட்டுனா கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படியே சுற்றி விட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த இதையை அப்படியே சுற்றி விட்டுட்டு நம்ம இதை அடுத்த மாலைக்கும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படியே லைட்டாக எடுத்து சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த மாலைக்கும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூஜை நடக்கிறதுனால இது சிவனுக்கு அன்னாபிஷேகத்துக்கு போக போகுது. சிவனுக்கு அதை கொடுக்க போகிறேன். அதுக்காகத்தான் அங்கே வந்து அன்னாபிஷேகத்துக்கு அவங்க வந்து இது போட போகிறாங்க. சரி, டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமை வேணும், ரொம்பவே பொறுமை வேணும். பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஈஸி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி இதுக்கு வந்து நான் ஒரு டாலர் மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கம்பியை பிக் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் போட்டுட்டு சென்டரில் ஒரு 2 கனி மட்டும், 2 நெல்லிக்கனி மட்டும் நம்ம கோர்த்து அதில் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே மரத்துலேயே இது காய்ச்சுது. இப்போ இது ஒன்று வெண்ணிட்டோமா, அடுத்தது இதே மாதிரி இரட்டையாக மடக்கிட்டு சென்டரில் வச்சுட்டு இது இப்படி ஆப்போசிட்டில் திருப்புங்க. அப்புறம் இதை இப்படி ஆப்போசிட்டில் திருப்புங்க. முள் வந்து முடி போட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு செய்யுங்க. அம்பாளுக்கு போடுங்க. கனிமலை கொடுக்கறது விசேஷம். நம்ம பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு கொடுக்கலாம், சிவனுக்கு கொடுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள்ஸும் கூட கோக்கலாம், டேமேஜ் ஆகாமல். இப்போ இதில் சென்டர் பார்த்து கட்டி விடலாம். இப்படியே கம்பி போட்டு சுற்றிடுங்க. அவ்வளோதான். ஏற்கனவே இருக்கிற கம்பியிலேங்க நீங்கள் விட்டு மடக்கி விட்டுக்கோங்க. விட்டிங்கன்னா பாருங்கள், க்யூட்டான டாலர் வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
அம்பாளுக்கு சாத்தினா இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அம்பாளுக்கு போடுறப்ப இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன ஒரு ஐடியா கிடச்சுன்னா இடையில பாசிங் கூட வச்சுக்கலாம். ஆனால் பாசி வச்சு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இது நேச்சுராக நெல்லிக்காய் மாலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.